கவனி ராஜா. என்னென்ன சாப்டர் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல், லேபர், அடுத்துல வந்து காஸ்ட் ஷீட், காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், தட் இஸ் இன்டெக்ரல், நான் இன்டெக்ரல், ரெக்கன்சிலேஷன், கான்ட்ராக்ட், ஜாப், பேட்ச், ப்ராசஸ்ல ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு, ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட். இத்தனை சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். இதெல்லாமே சின்ன 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 சாப்டர்ஸ். இப்ப நம்ம இதுல பார்த்ததுல பெரிய சாப்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஒரு பெரிய சாப்டர், காஸ்ட் ஷீட் ஒரு பெரிய சாப்டர், ப்ராசஸ் ஒரு பெரிய சாப்டர். இது எல்லாமே சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். மெட்டீரியல் லேபர்ஸ் ஓரளவுக்கு பெருசுன்னு சொல்லலாம், சிறுசு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா சாப்டருமே பெருசு தான். ஸ்டாண்டர்ட் பெருசு, மார்ஜினல் பெருசு, பட்ஜெட் பெருசு. இதெல்லாம் கடல் அளவு, இவ்வளவுதான் படிக்கணும்னு கிடையாது. எவ்வளவு படிச்சாலும் பத்தாத ஒரு சாப்டர் தான் என்ன சாப்டர்? ஸ்டாண்டர்ட், மார்ஜினல், பட்ஜெட், ஓவர் ஹெட்ஸ், ஏபிசி. இன்னும் 5 சாப்டர் தான், காஸ்டிங் முடிஞ்சிடும். என்னென்ன சாப்டர் கேட்டா, ஸ்டாண்டர்ட், மார்ஜினல், பட்ஜெட், ஓவர் ஹெட்ஸ், ஏபிசி. இதுக்கப்புறம் என்னன்னா மிஸ்கிலினியஸ் சாப்டர்ஸ்னு ஒரு எப்படியும் 4 கிளாஸ் 5 கிளாஸ் போகும். மிஸ்கிலினியஸ்னா அங்கங்க விட்டுட்டு வந்திருப்பேன். மெட்டீரியல் சாப்டர் விட்டன்ல, காஸ்ட் ஷீட், மெட்டீரியல் கம்பெடிஷன் விட்டன்ல, லேபர் கம்பெடிஷன் விட்டன்ல, அப்புறம் ப்ராசஸ்ல பார்ட் 2 வச்சிருக்கேன்ல. சோ இந்த விட்டு போனதெல்லாம் முடிக்கிறதுக்கு மிஸ்கிலினியஸ் கிளாஸ் நடக்கும். அதுல பாத்துக்கலாம் அந்த விஷயத்த. சோ இப்போதைக்கு நம்ம இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ என்ன சாப்டர் பார்க்க போறோம்? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சோ பிஃபோர் என்ட்ரிங் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், உனக்கு காஸ்டிங்ல கிரிப் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போதைக்கு உனக்கு காஸ்டிங்னா எதுவுமே தெரியாம இல்ல. காஸ்டிங்னா என்ன, அப்சார்ப்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. அப்சார்ப்டு, ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட், நாட் 100% உனக்கு தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுதான் அப்சார்ப்ஷன். ஏன்னா உனக்கு ஒரு இடத்துல படிச்சிட்டோம் காஸ்ட் ஷீட்ல, அதே காஸ்ட் ஷீட்ல படிச்சு ஜாப் காஸ்டிங்லயும் வந்துருச்சு. என்னது? வேஜஸ்ல இத்தனை பர்சன்டேஜ் தான் ஓவர் ஹெட்ஸ். அப்போ ஓவர் ஹெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வேஜஸ்ல தான் அப்சார்ப் ஆகுது. அதே கான்செப்ட் இது ப்ராசஸ் காஸ்டிங்லயும் போட்டோம். ஓவர் ஹெட்ஸ் வந்து எதுல அப்சார்ப் ஆகும்? பேஸ்ட் ஆன் த வேஜஸ். அந்த பேஸ்ட் ஆன் த வேஜஸ் போடுறது தான் அது பேர் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட். அது பேர் தான் என்ன ரேட்? ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட். மெட்டீரியல் சாப்டர்ஸ்ல அதுக்கான பார்த்தோம். மெட்டீரியல்ல தியரிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் மிஸ்கிலினியஸ் நடத்தும் போது நடத்துறேன். லேபர்லயும் தியரி இருக்கு, அதான் மிஸ்கிலினியஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். ஷோர் ஷார்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இல்லாத கொஸ்டின் கேட்டே கிடையாது. எந்த சாப்டர் வேணா இல்லாம கொஸ்டின் கேட்பான். ஸ்டாண்டர்ட் மார்ஜினல் சாப்டர் இல்லாம கன்ஃபார்ம் எந்த ஒரு காஸ்டிங் பேப்பரும் லிஃப்ட் ஆகாது. பாஸ்ட் 20 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கும். ஓல்டு சிலபஸ்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி பிஇ PU1 வச்சிருந்தான் இன்டர்மீடியட், அதுல ஓபன் பண்ணி செக் பண்ணாலும் சரி, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மார்ஜினல் காஸ்டிங் இல்லாத பேப்பர்ஸே இருக்காது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். ஓகேவா? ஃபுல்லா வந்து ஃபார்முலாஸ், அண்டர்ஸ்டாண்டிங் புடிச்சிட்டனா ஃபார்முலாஸ் ஒண்ணுமே இல்ல. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எதுக்கு அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ். இது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். deviation from the expectation. deviation from the expectation. நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதுல இருந்து என்ன ஆகுது? டிவியேட் ஆகுது. அது பேர் தான் வேரியன்ஸ். அது பாசிட்டிவாவும் டிவியேட் ஆகலாம், நெகட்டிவாவும் டிவியேட் ஆகலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனே நடந்துருச்சுனாலே நம்மளுக்கு போதும். நான் 60 மார்க் எடுத்து பாஸ் ஆனா போதுங்கிற. 80 மார்க் எடுத்தாலும் ரிஸ்க் தான், 40 மார்க் எடுத்தாலும் ரிஸ்க் தான். 80 மார்க் எடுத்தா பாசிட்டிவ் ரிஸ்க். அதை நம்ம ரிஸ்க்னு சொல்ல மாட்டோம், ரிவார்டுன்றோம். பாசிட்டிவ் ரிஸ்க் பேர் தான் நம்மளுக்கு என்ன? ரிவார்டு. அப்போ அந்த வேரியன்ஸ் மேபி பாசிட்டிவ், வேரியன்ஸ் மேபி பாசிட்டிவா இருந்தா ரீசன் இருக்கும் ஏன் பாசிட்டிவ்னு. அது நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நல்லா எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணலாம். நெகட்டிவா இருந்துச்சுன்னா எதனால நெகட்டிவ்? அது நம்மளோட வீக்னஸா இருக்கும். அந்த வீக்னஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு அடுத்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த வீக்னஸ் எடுத்து நெக்ஸ்ட் டைம் அந்த நெகட்டிவ் வராம பாத்துக்கணும். சோ வேரியன்ஸ் இஸ் பேசிக்கலி என்ன? டிவியேஷன் ஃப்ரம் தி எக்ஸ்பெக்டேஷன். யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், அதுல இருந்து அது என்ன நடக்குதுன்றத பாக்குறது தான் வேரியன்ஸ் அனலைசிஸ். அப்ப எக்ஸ்பெக்டிங் சம்திங் தான் ஸ்டாண்டர்ட். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் என்னது? ஸ்டாண்டர்ட். என்ன நடந்ததுங்கிறது ஆக்சுவல். அதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வேரியன்ஸ். நான் சொல்றது புரியுதா ராஜா? என்ன நடக்கு, என்ன நீ பிக்ஸ் பண்ண தெரியுமா? வாட் ஷுட் பி ஹேப்பன் நீ ஒரு பிக்ஸ் பண்ண தெரியுமா? அந்த பிக்சிங் தான் ஸ்டாண்டர்ட். பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும், அதுதான் என்னது? ஆக்சுவல். அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? வேரியன்ஸ். அப்போ ஆக்சுவலை பாக்குறதுனால இது காஸ்டிங் கிடையாது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். காஸ்டிங்ல எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட் தான். காஸ்டிங்ல எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட் தான். இதுல நம்ம எதை கம்பேர் பண்றோம்?
ஆக்சுவலா கம்பேர் பண்றோம். சோ ஆக்சுவல் கம்பேர் பண்றதுனாலயே இது என்ன கிடையாது, காஸ்டிங் கிடையாது. எல்லாமே இது என்னது, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதனாலதான் ஸ்டாண்டர்ட், மார்ஜினல், பட்ஜெட் மூணுமே இதுல வந்துரும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சார் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நம்ம என்ன பார்க்க போறோம், வேரியன்ஸ் பார்க்க போறோம். வேரியன்ஸா ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு ரெவென்யூ வேரியன்ஸ், இன்னொன்னு காஸ்ட் வேரியன்ஸ். ஒன்னு ரெவென்யூ வேரியன்ஸ், இன்னொன்னு காஸ்ட் வேரியன்ஸ். சார் வாட் இஸ் ரெவென்யூ வேரியன்ஸ்? சேல் இவ்வளவு ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க, ஆனா இவ்வளவு ஆகுது. அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், அது ரெவென்யூ. நீ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க, அது ஒன்னு நடந்திருக்கும். அது சேல், ப்ராஃபிட் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாது என்னது, ரெவென்யூ. லேபர் காஸ்ட் இவ்வளவு ஆயிருக்கணும், இவ்வளவு ஆயிருக்குன்னா காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் இவ்வளவு ஆயிருக்கணும்னா காஸ்ட். ஓவர் ஹெட்ஸ் இவ்வளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இவ்வளவு ஆச்சுன்னா அது என்னது, காஸ்ட். இதெல்லாம் என்ன வேரியன்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ். இதெல்லாம் என்ன வேரியன்ஸ், ரெவென்யூ வேரியன்ஸ். நல்லா கவனி, ரெவென்யூ வேரியன்ஸ்ல ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு. ஒன்னு சேல்ஸ் வேரியன்ஸ், இன்னொன்னு ப்ராஃபிட் வேரியன்ஸ். ஒன்னு சேல்ஸ், இன்னொன்னு ப்ராஃபிட். உனக்கு அது ரெண்டுமே சிலபஸ்ல கிடையாது, ஓகேவா? லைக் நீ ஃபார்முலாஸ் மட்டும் பேஸா படிச்சா போதும், உனக்கு அதுல பெருசா சம்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறது கிடையாது. காஸ்ட் வேரியன்ஸ் தான் கேட்போம். காஸ்ட்ல ரெண்டு வேரியன்ஸ், மூணு வேரியன்ஸ் இருக்கு. எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் என்ன, மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ். ஓவர் ஹெட்ஸ்ல ரெண்டு ஓவர் ஹெட்ஸ் இருக்கு, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் வேரியன்ஸ், பிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் வேரியன்ஸ். ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு. சோ இவ்வளவுதான் காஸ்டிங்ல நீ மேஜரா இந்த ஹெட்டிங்ஸ் தான் நீ கவர் பண்ண போற. என்ன, ஒன்னு ரெவென்யூ வேரியன்ஸ், இன்னொன்னு காஸ்ட் வேரியன்ஸ். இப்போ அசியூம் இதெல்லாம் எலமெண்ட்ஸ், இதை விட்டு இந்த ரெண்டு வேரியன்ஸ் பத்தி பார்ப்போம். இது ரெவென்யூ வேரியன்ஸோட என்னென்னலாம் வரும்னு சொன்னேன். ரெவென்யூ வேரியன்ஸ் என்னன்னு பார்க்கணும்ல. அசியூம் ஆகாஷ் பாண்டி பசார் போறான், சரியா? ஆகாஷ் பாண்டி பசார் போறான். எதுக்குன்னா டு பை a gift for his girlfriend. ஓகேவா? ராகுல் அதன ஆகாஷ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றான். ஒரு ஹேண்ட்பேக் இவன் எக்ஸ்பெக்ட் பண்ண காஸ்ட் 200 rupees வாங்கிடலான்னு கையில 200 எடுத்துட்டு போறான். சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு, அவன் எடுத்துட்டு போறது 200. அங்க போனா அவனுக்கு வேற ஒரு ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கு, அந்த ஹேண்ட்பேக்கோட காஸ்ட் 300. இவன் பார்த்த ஹேண்ட்பேக் அங்கேயே இருக்கு, ஆனா அந்த ஹேண்ட்பேக் காஸ்ட் 250. சோ இவனுக்கு அந்த 300 வேணாம், இவன் பார்த்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா நான் லாஸ்ட் வீக் வந்து கேட்டிருக்கான், இவன் வாரம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான், ஆனா வாங்கல. சரி இதான் பர்த்டே வந்துச்சு, நீ பேர் வாங்க போலாமே வாங்கியிருக்கான். 250 ஆயிடுச்சு. எவ்வளவு ஹேண்ட்பேக், 200 ஹேண்ட்பேக். இவன் கேட்டு விலை ஏறிடுச்சு 250. இவன் 250க்கு அவன் வாங்கிட்டு வரான். வேரியன்ஸா இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்லு. திஸ் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன், திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ஆக்சுவல். அப்ப ரெண்டுத்துல வேரியன்ஸ் இருக்கா இல்லையா? 200 பிளான் பண்ணி 200 வாங்கினா there is no variance. 200 பிளான் பண்ணி எவ்வளவு வாங்கியிருக்கான், பாசிட்டிவா நெகட்டிவா, நல்லதா கெட்டதா? கெட்டது. நமக்கு தான் வாங்குறோம். இப்ப யார் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம படிச்சிட்டு இருக்கோம்? அப்போ ஹேண்ட்பேக் 200 ரூபாய் வாங்குறதுல 250 ரூபாய் வாங்கியிருக்கான். பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். 50 ரூபாய் நெகட்டிவ். அப்போ 50 ரூபாய் லெஸ், தட் இஸ் அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுத்திருக்கு. அதே போறான், ஒரு ஹேண்ட்பேக் 200 ரூபான்னு பிக்ஸ் பண்ணிட்டான். இவனும் வாரம் அந்த ஹேண்ட்பேக் போய் கேட்டுட்டு இருக்கான். அவரே பரிதாபம், இவன் என்னப்பா வாரான்ட்டு அந்த செல்லர் என்ன பண்ணிட்டான், ருபீஸ் 180க்கு கொடுத்துட்டான் ஹேண்ட்பேக். இப்போ ஆகாஷுக்கு ஃபேவரபிளா அட்வர்ஸா? எவ்வளவு ஃபேவரபிள்? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, காஸ்டிங்லன்னு இல்ல, லைஃப்லயே சரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நம்மளோட சக்சஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஏறதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஏறினாலே உனக்கு சக்சஸ் தான். 10வது படிக்கட்டுல எடுத்துட்டு போயிட்டு உனோட சக்சஸ் வச்சா 10வது படிக்கட்டு ஏறி முடிச்சாதான் உனக்கு சக்சஸ். அப்ப இந்த 200 ரூபான்றத நீ 180 நாள் வச்சிருந்தா there is no success. இந்த 200 ரூபான்றத வச்சதுனாலதான் 180 ரூபா உனக்கு என்ன ஆகுது, சக்சஸ் ஆகுது. இந்த இடத்துல 200 250 வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கோ, நீ ஃபெயிலியரே கிடையாது. நீ 200ன்னு வச்சா அது என்ன நடந்தது, 250. அதனால அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் மேட்டர்ஸ். கரெக்டா? இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் மேட்டர்ஸ். இப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட கூட போச்சு அட்வர்ஸ், எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாச்சு ஃபேவரபிள். இப்ப நீ வாங்க போனியா விற்க போனியா? வாங்கும் போது ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல்
should be less or equal. Standard விட actual should be less or equal. அப்படி இருந்ததுன்னா அது favorable. If standard விட actual அதிகமா இருந்துச்சுன்னா அது adverse. Standard 200 250 அப்ப 200 standard 250 அது அப்ப இது இந்த சைடு அதிகமா வந்துச்சா அப்ப இது adverse. 200 is equal to 200, there is no effect. 200 180 favorable. அதுவே assume ஆகாஷ் going to buy a gift for his girlfriend. Gold chain. ஆனா கோல்டு செயினுக்கு காசு இல்ல ஆகாஷ்ட. So he is planning to sell his bike. பைக்கை வித்துட்டு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டான். பைக் வந்து R15 வச்சிருக்கான். He expecting a rate of 40,000. இவன் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றான்? 40,000. ஆக்சுவல் வித்தது 45 இருக்கலாம், 40 இருக்கலாம், 35 இருக்கலாம். That is below, equal, above. Above வித்திருந்தான்னா ஃபேவரபிளா அட்வர்ஸா? இங்க நோ எஃபெக்ட். இங்க அப்ப என்னப்பா அது ஆக்சுவல் இங்க கம்மியா இருக்கு, இந்த இடத்துல அட்வர்ஸ்னு சொல்ற. இது என்ன வேரியன்ஸ்? ரெவென்யூ வேரியன்ஸ். ரெவென்யூல நம்ம பிளான் பண்ணதை விட அதிகமா இருக்கணும். காஸ்ட் நம்ம பிளான் பண்ணதை விட கம்மியா இருக்கணும், ஆர் ஈக்குவல்ட்டா இருக்கணும். இப்போ நம்ம போட்டது என்ன வேரியன்ஸ்? அது எப்படி தெரியும்னா சிம்பிள் as தட் டோட்டல் மார்க்ஸ் 500க்கு 483 எடுக்கிற. 500க்கு நீ எவ்வளவு எடுத்திருக்க? 483. இப்போ நீ 470 பிளான் பண்ணிருக்க, இதோட அதிகமா எடுத்த ஃபேவரபிளா அட்வர்ஸா? 460 பிளான் பண்ணி 483 எடுத்திருக்க, ஃபேவரபிளா அட்வர்ஸா? 490 பிளான் பண்ணி 483 எடுத்திருக்க, ஃபேவரபிளா அட்வர்ஸா? அப்போ காஸ்ட் இது வந்து எப்படின்னா நம்ம பிளான் பண்ணதோட அதிகமா இருக்கும். இப்ப ரேங்க் 3rd ரேங்க் எடுக்கிறேன் பிளான் பண்ணிட்டு 7th ரேங்க் எடுக்கலாமா? அது ரேங்க் கம்மியா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரே நம்பர் வச்சே டிசைட் பண்ணிட முடியாது. அங்க பக்கத்துல இருக்கிற நம்பர் இஸ் ஜஸ்ட் நம்பர். அதுக்கு முன்னாடி வச்சிருக்க மேட்டர் தான். இங்க நம்ம R15 நான் வாங்க போறேன்னா விற்க போறேன்னா சேல் பண்ண போறேன். சேல்ல நம்மளுக்கு எது மேக்ஸிமமா இருக்கணும்? ஒரிஜினல் நடந்தது மேக்ஸிமம் இருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா நடந்திருக்கணும். அப்போ 40ல இருந்து 45 ஃபேவரபிள். இதே R15 பைக்கை நான் வாங்க போறேன்னு பிளான் பண்ணிருக்கேன், 40 ரூபாய்க்கு வாங்கலான்ட்டு 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அட்வர்ஸ். இங்க நோ எஃபெக்ட், இங்க ஃபேவரபிள். புரியுதா ராஜா? அப்போ காஸ்ட் ரெவென்யூ வேரியன்ஸ்ல வாட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், தட் இஸ் சேல், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் should be more, standard should be less or equal to actual. Standard should be அப்படி சொல்றத விட actual should be more than or equal to standard. ஸ்டாண்டர்டோட அதிகமாவோ ஸ்டாண்டர்டாவோ இருக்கணும். இங்க காஸ்ட் வேரியன்ஸ்ல ஆக்சுவல் should be less or equal to. நம்ம பிளான் பண்ணதோட கம்மி செலவு பண்ணதான் நல்லது. நம்ம பிளான் பண்ணதோட அதிகமா செலவு பண்ணக்கூடாது, கம்மியா தான் செலவு பண்ணணும். ஆக்சுவல் should be less than or equal to standard. சரி, இப்ப அப்படியே உல்டாவா நடந்துச்சு, என்ன பண்றது? ஸ்டாண்டர்ட் தான் அதிகமா இருக்கு, ஆக்சுவல் இஸ் மோர் than ஸ்டாண்டர்ட், இங்க அட்வர்ஸ். இங்க ஆக்சுவல் இஸ் லெஸ் than ஸ்டாண்டர்ட், அட்வர்ஸ். நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, ஃபேவரபிள். இரண்டுமே ஈக்குவலா இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. there is no favorable, there is no adverse point, there is no variance. அவ்வளவுதான். இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க உள்ள போக போறோம்னா காஸ்ட் வேரியன்ஸ் குள்ள போலாம். என்ன வேரியன்ஸ் ராஜா? காஸ்ட் வேரியன்ஸ். காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் என்ன சொன்ன? மெட்டீரியல். ஆகாஷ் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நீ இருக்கா இல்லையான்னு அவன்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கோ. கவனி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேரியன்ஸ் என்ன ராஜா? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். சரி, ஏன்னா சார் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்? மெட்டீரியல் இஸ் ஒன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ், இதான் அதோட டைட்டில். அது கீழே நிறைய வேரியன்சஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பாரு, மெட்டீரியல் நம்ம பிளான் பண்ணதை விட கம்மியா காஸ்ட் இருக்கணுமா அதிகமா காஸ்ட் இருக்கணுமா? கம்மியா தான் காஸ்ட் இருக்கணும். கரெக்டா ராஜா? அது மாதிரி நம்ம 100 குவான்டிட்டியில பண்ணலாம்னு ஒரு 100 செங்கல்ல வீடு கட்டலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். 150 செங்கல்ல வீடு கட்டினா நல்லதே கெட்டதா? அட்வர்ஸ் தான். ஏன்னா 100க்குள்ள நமக்கு உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன இன்டென்ஷன், உனக்கு என்ன நீடு, அதை நீ 100 செங்கல்ல கட்டணும்னு நினைச்சிட்ட. அப்ப நீ ஏதோ வேஸ்ட் பண்ணி தானே அந்த 150 செங்கல்ல கட்டியிருக்க. அப்போ உனக்கு தான் தப்பு, உன் மேலதான் தப்பு இருக்கு. அப்போ நம்ம பிளான் பண்ணது குவான்டிட்டியா இருக்கட்டும், பிரைஸா இருக்கட்டும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட என்னவா இருக்கணும்? கம்மியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் காஸ்ட் வேரியன்ஸ்ல மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கு 2 எலமெண்ட்ஸ் முக்கியம்.
மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கு ரெண்டு ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பிரைஸ் இஸ் எ மேஜர் ஃபேக்டர், another one quantity. ஒன்னு பிரைஸ் இஸ் எ மேஜர் ஃபேக்டர், another one என்னது குவான்டிட்டி தான். இப்ப நான் 100 யூனிட் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன், 120 யூனிட் வாங்கிட்டேன், அப்ப 20 யூனிட் எக்ஸ்ட்ரா தானே இன்டர் பண்ணிருக்கேன், அப்ப 20 யூனிட் நம்மளுக்கு ஃபேவர் அட்வர்ஸ் தானே. ஆனா 100 யூனிட்ல முடிக்க வேண்டியது 80 யூனிட்லயே முடிச்சிருந்தீங்கன்னா உண்மையில. இப்போ 100 லிட்டர் ஒரு 2 லிட்டர் பால் இருக்கு, வீட்டுல 10 பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க, உங்க அம்மாட்ட 2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருக்க, 3 லிட்டர் தேவை, அது 2 லிட்டரே முடிச்சுட்டாங்க ஃபேவரபிள். 3 லிட்டர் தேவை, 4 லிட்டர் கேக்குறாங்க தண்ணி ஊத்தாம, அட்வர்ஸ். புரியுதா நான் சொல்றேன்? கம்மி 3 லிட்டர் தேவையான இடத்துல 2 லிட்டர்லயே இதுல ஒரு லிட்டர் தண்ணியை ஊத்தி கனெக்ட் பண்ணி முடிச்சாங்கன்னா அது என்னது ஃபேவரபிள் தான். ஏன்னா 2 லிட்டர் பால் காஸ்ட்லயே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. சோ அது மாதிரிதான். சோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட மேஜர் டிட்டர்மினன்ட் ஆர் மேஜர் ஃபேக்டர் என்னன்னா பிரைஸ், குவான்டிட்டி. சோ நான் ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவேன்ல, அது பேரு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். நான் ஒரு குவான்டிட்டி பிக்ஸ் பண்ணுவேன்ல, அது பேரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. நடக்கும்ல ஒரு குவான்டிட்டி, ஆக்சுவல் குவான்டிட்டி. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 100 யூனிட் 10 ரூபாய்க்கு வாங்க முடிவு பண்ணிருக்கு. 110 யூனிட் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 100 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கலாம் போனா 8 ரூபாய்னா 110 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபேவரபிளா அட்வர்ஸா நீ சொல்லணும். உனக்கு பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியும் பிரைஸ் இஸ் ஃபேவரபிள். 10 ரூபா வாங்கணும்னு நினைச்சேன் 8 ரூபா, அப்போ பிரைஸ் இஸ் குவான்டிட்டி. 100 வாங்கணும்னு நினைச்சேன் 110 வாங்கிட்டேன், அப்ப குவான்டிட்டி இஸ் அட்வர்ஸ். அப்ப பிரைஸ் ஃபேவரபிள், குவான்டிட்டி அட்வர்ஸ், நெட்டா ஏதோ ஒண்ணுதானே இருக்கும். அதுதான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ரீசன் ஒன்னு மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், இன்னொன்னு மெட்டீரியல் குவான்டிட்டி ஆர் மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ் சொல்லலாம். இந்த ரெண்டுத்தோட ரீசன் மெர்ஜ் பண்ணாதான் உனக்கு என்ன வேரியன்ஸ் கிடைக்கும், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கிடைக்கும். அப்ப மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு ரீசன் ரெண்டு, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ், இன்னொன்னு பிரைஸ் வேரியன்ஸ் ஒன்னு, குவான்டிட்டி வேரியன்ஸ் ரெண்டு. இது பேரு யூசேஜ் வேரியன்ஸ் சொல்லலாம். குவான்டிட்டிக்கு இன்னொரு நேம் வந்து யூசேஜ் ஆர் குவான்டிட்டி வேரியன்ஸ். எக்ஸாம்பிள் யூசேஜ் கேட்டா எப்படி ஒரு வேரியன்ஸே சார் நடத்தலன்றாத, விச் இஸ் நதிங் பட் என்ன வேரியன்ஸ், குவான்டிட்டி வேரியன்ஸ். இப்போ பிரைஸ் வேரியன்ஸ் என்ன, 10 ரூபாய்க்கு வாங்கினத அப்ப 2 ரூபா ஃபேவரபிள். இங்க 100 யூனிட் வாங்கினத 110 வாங்கிட்டேன், 10 யூனிட் அட்வர்ஸ். இங்க என்ன வரும், 100 இன்டு 10 110 1000. என்னடா ராஜா மேக்ஸ் வராது, 880. 1000 பிளான் பண்ண 880ல முடிச்சிட்டேன், 120 ஃபேவரபிள். அப்போ வேரியன்ஸ் எப்படி கொடுத்திருக்கேன் பாரு, 120 ஃபேவரபிள், இங்க 2 ரூபா ஃபேவரபிள், அங்க 10 யூனிட் அட்வர்ஸ். என்ன சார் இது, யூ ஆர் கிவிங் இங்க ருபீஸ், இங்க ருபீஸ் பர் யூனிட், இங்க யூனிட் 10 into 2 112. என்ன சார் ஆன்சரே வரல, ஆர் நாட் இன் ஈக்குவல் ஃபார்ம், நாட் இன் கம்பேரபிள் ஃபார்ம்ல இருக்கா. பிரைஸ் வேரியன்ஸ் நீ சொன்னது கரெக்ட், என்னது 10 8 டிஃபரன்ஸ் என்ன 2. குவான்டிட்டி வேரியன்ஸ் 100க்கும் 110க்கும் வித்தியாசம் என்ன 10 யூனிட்ஸ் பிரைஸ்ல குவான்டிட்டில அட்வர்ஸ், 2 யூனிட்ஸ் பிரைஸ்ல ஃபேவரபிள். நெட்டா எவ்வளவு ஃபேவரபிள், எப்படி 120 ஃபேவரபிள், 100 யூனிட் 10 ரூபானா 1000 ரூபாய் வந்திருக்கணும். ஆனா நான் 110 யூனிட் 8 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், 880 தான், மீதி எனக்கு 120 ப்ராஃபிட். சோ 120 ஃபேவரபிள். அப்போ 120 ஃபேவரபிள், 2 rupees ஃபேவரபிள், 10 யூனிட் அட்வர்ஸ். கம்பேரபிள் ஃபார்ம்ல இல்ல. அப்போ நம்ம ஃபார்முலா should be framed in such a way that it should be also be converted to rupees, it should be also be converted into rupees. இங்க பிரைஸ் பர் யூனிட் இருக்கா, எதை மல்டிப்ளை பண்ணா ருபீஸ் வரும், குவான்டிட்டி. இங்க குவான்டிட்டில இருக்கு, எதை மல்டிப்ளை பண்ணா பிரைஸ் வரும், பிரைஸ். இங்க என்ன இருக்கு, குவான்டிட்டி, எதை கம்பேர் பண்ணா பிரைஸ் வரும், பிரைஸ். இது என்னது, சரி இங்க பிரைஸ்ல இருக்கு, குவான்டிட்டி கம்பேர் பண்ணி குவான்டிட்டில இருக்கு பிரைஸ். இப்போ இதான் நம்ம ஃபார்முலாவா ஃப்ரேம் பண்ண போறோம். இதான் பேசிக் ஐடியா, இதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்முலாவா ஃப்ரேம் பண்ண போறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ ராஜா. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் நதிங் பட் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். எந்த வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாவும், சாரி எந்த காஸ்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாவும் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். எந்த ஒரு ரெவன்யூ வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாவும் ஆக்சுவல் மைனஸ் ஸ்டாண்டர்ட் தான், அதுல நோ சேஞ்ச். அப்போ காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட்.
Standard cost is nothing but standard quantity into standard price. 100 into 10. 100 is nothing but SQ, 10 is nothing but SP. Minus actual cost is nothing but actual quantity into actual price. So உனக்கு நாலே நம்பர் தான் SP, SQ, AP, AQ. இந்த நாலு நம்பர் தான் நீ ஃபார்முலா. மொத்தமா இந்த நாலு வச்சு தான் என்ன பண்ண போற ஃபார்முலா. மிஞ்சி போனா 4 நாள் 16 ஃபார்முலா தான் எழுத முடியும். கரெக்டா? ஐயப்பா. So standard minus actual, standard cost minus actual cost. Standard cost is nothing but standard price into standard quantity minus actual price into actual quantity. இவ்வளவுதான். 100 into 10 minus 110 into 8. கரெக்டா? Standard minus actual, standard into standard minus actual into actual. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம்? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸா இருக்கலாம். ஒன்னு பிரைஸா இருக்கலாம், இல்லனா மெட்டீரியல் குவாண்டிட்டி வேரியன்ஸ் ஆர் யூசேஜ் வேரியன்ஸ். சரி, பிரைஸ் வேரியன்ஸ் எப்படி சார் கம்பேர்? பிரைஸை கம்பேர் பண்ண இப்படிதானே இருந்துச்சு. 100, 110, 10 ரூபாய், 8 ரூபாய். இது என்ன பிரைஸ்? எஸ்பி, இது எஸ்கியூ, இது ஏபி, இது ஏக்யூ. இங்க மெட்டீரியல் என்ன வேரியன்ஸ்? பிரைஸை கம்பேர் பண்ண. என்னத்தை கம்பேர் பண்ணும்? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ். பிரைஸோட வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப பிரைஸை கம்பேர் பண்ணு. நார்மலா ஃபார்முலா என்ன சொன்ன? காஸ்ட் வித். அப்ப ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ். சார் ஏன் சார் எஸ் மைனஸ் ஏன்னு சொல்றீங்க? இப்ப ஸ்டாண்டர்ட் 100 ரூபாய் இருக்கு, ஆக்சுவல் 110 ரூபாய் இருக்கு. ஃபேவரபிளா அட்வர்ஸா? அப்ப மைனஸ் 10 ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா அட்வர்ஸ்ல காமிச்சிடும். இப்ப நான் ஏ மைனஸ் எஸ் போடுறேன்னு வச்சுக்கோ. 110 மைனஸ் 100 10 வரும். பிளஸ்ல காட்டுது. ஆனா நீ பக்கத்துல அட்வர்ஸ் போடணும். அப்ப டைரக்டா ஆன்சர் வராது. அது நீ சைன் மாத்திர மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்மளோட காஸ்ட பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் should be more or actual should be less than standard. அதனால ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல் போடுறோம். சோ தட் பிளஸ்ல வந்துச்சுனா ஃபேவரபிள், மைனஸ்ல வந்துச்சுனா அட்வர்ஸ். டைரக்டாவே ஆன்சர் கிடைச்சிரும். சோ தட் இங்கே ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் இங்க மெட்டீரியல் குவாண்டிட்டி வேரியன்ஸ். அப்ப இங்க ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவாண்டிட்டி. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 10 rupees மைனஸ் 8 rupees. இங்க 100 மைனஸ் 110. இங்க என்னத்தை கம்பேர் பண்றோம்? அப்ப குவாண்டிட்டி மல்டிப்ளை பண்ணணும். அங்க என்னதை கம்பேர் பண்றோம்? குவாண்டிட்டி. அங்க என்ன மல்டிப்ளை பண்ணணும்? பிரைஸ். இங்க பிரைஸை கம்பேர் பண்றோம், should be multiplied with குவாண்டிட்டி. அங்க குவாண்டிட்டியை கம்பேர் பண்றோம், should be multiplied with பிரைஸ். குவாண்டிட்டி பிரைஸை கம்பேர் பண்ணும்போது should be multiplied with குவாண்டிட்டி. என்ன குவாண்டிட்டி அப்படின்னா ஆக்சுவல் குவாண்டிட்டி. என்ன குவாண்டிட்டி? ஆக்சுவல் குவாண்டிட்டி. இந்த இடத்துல ஏன் ஏக்யூன்றத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு 2 ரீசன் இருக்கு ஏன் இந்த இடத்துல ஏக்யூ போடுறோம், நான் பின்னாடி சொல்றேன். பிரைஸ் குவாண்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் என்ன பிரைஸ்னு கேட்டா ஸ்டாண்டர்ட் பிரைஸ். குவாண்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது எது மல்டிப்ளை பண்ணணும்? என்ன பிரைஸ்? என்ன பிரைஸ்? ஸ்டாண்டர்ட் பிரைஸ். நல்ல ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. பிரைஸ்னாலே ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தான், குவாண்டிட்டினாலே ஆக்சுவல் குவாண்டிட்டி தான். ஏன் அப்படின்னு சொல்றேன், நல்லா கவனி. உனக்கு ஆக்சுவல் பிரைஸ் தெரிஞ்சிருக்கு 8 ரூபாய் அப்படின்னா யூ ஹவ் பர்ச்சேஸ்ட்னு அர்த்தம். அப்போ யூ ஹவ் நோ த ஆக்சுவல் குவாண்டிட்டி. உனக்கு ஆக்சுவல் பிரைஸ் தெரிஞ்சிருக்குன்னா அப்பயோ யூ ஹவ் பர்ச்சேஸ் பண்ணாதான் உனக்கு என்ன பிரைஸ் தெரியும்? ஆக்சுவல் பிரைஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவல் பிரைஸ் தெரிஞ்சிருக்குன்னா யூ நோ த ஆக்சுவல் குவாண்டிட்டி. அதை எடுத்துக்கும். இந்த இடத்துல ஆக்சுவல் குவாண்டிட்டி தெரிஞ்சிருக்கும். ஏன் சார் ஆக்சுவல் பிரைஸ் எடுத்துக்கலனா நீ வாங்கின குவாண்டிட்டியை கன்சியூம் பண்ணிருக்கேன்னு சொல்ல முடியாது. க்ளோசிங்ல நிக்குமே. அப்போ 2-3 பிரைஸ்ல எல்லாம் வாங்கியிருப்ப. ஒரு பிரைஸ் 110க்கு ஒரு பர்ச்சேஸ் இருக்கும், 120க்கு இன்னொரு பர்ச்சேஸ் இருக்கும், 130க்கு ஒரு பர்ச்சேஸ் இருக்கும். கன்சியூம் பண்ணது வேற ஏதோ ஒண்ணா இருக்கும். அப்ப எந்த பிரைஸ் எடுத்துக்கோ? ஸ்டாண்டர்ட். ஏன்னா இங்க ஆக்சுவல் குவாண்டிட்டி பர்ச்சேஸ்ட் எடுத்துக்கணும், அங்க ஆக்சுவல் குவாண்டிட்டி கன்சியூம்ட் எடுத்துக்கணும். இங்க நான் 100 யூனிட் வாங்கணும்னு நினைக்கிறேன், 110 யூனிட் வாங்கியிருக்கேன். 100 யூனிட் கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சா 110 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கேன்றதா நான் குஷினா கொடுத்தேன். ஆனா நீங்க 110 வாங்காம 120 வாங்கியிருந்தீங்கன்னா அப்ப 120 யூனிட்டுக்கு மேல தானே பிரைஸ் டிஃபரன்ஸ் வரும். ஆனா குவாண்டிட்டி டிஃபரன்ஸ் 100க்கும் 110க்கும் தான். சொல்றது புரியல? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. உனக்கு 100 இட்லி வேணும் உன்னோட கெஸ்ட சர்வ் பண்றதுக்கு. உனக்கு எத்தனை இட்லி வேணும்? நீ பிளான் பண்ணது 10 பேர் வந்திருக்காங்க, ஒரு ஆள் 10 இட்லி தின்னா 100 இட்லி ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. ஆக்சுவல் குவாண்டிட்டி 2 பிரிப்பேன்.
120 purchased. எத்தனை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்? 120. 90 consumed. இதுவும் ஆக்சுவல் குவான்டிட்டி தான், இதுவும் ஆக்சுவல் குவான்டிட்டி தான். இது ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ், இது ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டு. இது 100 யூனிட் ஸ்டாண்டர்ட் ஷுட் பி கம்பேர்ட் வித் 90. ஏன்னா கன்சியூம் பண்ணது எவ்வளவு, நான் எவ்வளவு கன்சியூம் பண்ணுவான்னு நினைச்சேன் 100. 100க்கு 90 கம்பேரிசன் போடணும். ஆனா ஒரு இட்லி விலை 10 ரூபாய், 10 ரூபாய் இட்லி நான் வந்து 11 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கேன். எத்தனை இட்லிக்கு 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்? 90 இட்லிக்கா 120 இட்லிக்கா? அதனாலதான் அந்த இடத்துல ஆக்சுவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எடுத்தா என்னோட ஆன்சர் தப்பு. புரியுதா ராஜா? சோ இதெல்லாம் ரீசன்ஸ் தான். இதுக்கு தாண்டி இன்னொரு மேத்தமெட்டிக்கல் ரீசன் இருக்கு. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் பிரைஸும் அந்த இடத்துல ஆக்சுவல், இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அந்த இடத்துல ஆக்சுவல் பிரைஸும் போட்டா இது டேலி ஆகாது. A into B minus C into D is equal to ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீ ஓபன் பண்ணினா இந்த இடத்துல இதுதான் வரணும், அந்த இடத்துல அதுதான் வரணும் மேத்தமெட்டிக்கலா. A into B minus C into D போட்டிருக்கல. இப்ப நம்ம இங்க என்ன கம்பேர் பண்றோம்? இது என்னது? 10ங்கிறது என்ன? இங்க B, அங்க என்னது? இது D. B minus D போடுறோமா, into something போட்டு பிளஸ் இங்க என்னது கம்பேர் பண்ணிருக்கோம்? A minus C into something. அப்ப இந்த இடத்துல நீ என்னதான் போட்டாங்கன்னா பியையும் டியையும் கம்பேர் பண்ணும்போது சி, ஏயையும் சியையும் கம்பேர் பண்ணும்போது பி. புரியுதா நான் என்ன சொல்றேன்? இது மேத்தமெட்டிக்கலா, இது எப்படி நான் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணா உனக்கு புரியாது. அதை நீ அந்த ரீசனையாவே வச்சுக்கலாம். பிரைஸ் வாங்கும்போது உனக்கு என்ன குவான்டிட்டி தெரியும்? ஆக்சுவல் குவான்டிட்டி தெரியும். ஆனால் ஆக்சுவல் குவான்டிட்டியில எந்த பிரைஸ்ல வாங்கியிருக்கேன்னு தெரியாது. ஏன்னா மல்டிபிள் பர்ச்சேசஸ் நடந்திருக்கலாம். ஏன்னா அங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கன்சியூம்ட் எடுத்துக்கிறோம். இங்க என்ன எடுத்துக்கிறோம்? பர்ச்சேஸ் எடுத்துக்கிறோம். அதனால எந்த குவான்டிட்டி பர்ச்சேஸ்னா ஆக்சுவல் குவான்டிட்டி. when there is no purchase, பர்ச்சேஸே இல்ல, ஆர் கொஸ்டின்ல பர்ச்சேஸ் இல்ல, பர்ச்சேஸ் இருக்கும். கொஸ்டின்ல உனக்கு பர்ச்சேஸ் எவ்வளவு குவான்டிட்டி எவ்வளவுனா ஆக்சுவல் குவான்டிட்டி கன்சியூம்டும் ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸும் சேம். அசியூம் இது தனியா கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நீ என்ன போடணும்? பர்ச்சேஸ் அதே போட்டுடலாம். இங்க பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான், கன்சியூம் கொடுத்துருக்கான், பர்ச்சேஸ் இங்க போடணும், கன்சியூம் அங்க போடணும். மேல என்ன போடுவேன்? இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ்னு ஒரு நம்பர் இருக்கு, கன்சியூம்டுன்னு வேற ஒரு நம்பர் இருக்கு. இங்க என்ன நம்பர் போடுவேன்? பிரைஸ் வேரியன்ஸையும் குவான்டிட்டி வேரியன்ஸையும் ஆட் பண்ணி போட்டுறணும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ரீசன் ரெண்டு, ஒன்னு பிரைஸ் வேரியன்ஸ், இன்னொன்னு குவான்டிட்டி வேரியன்ஸ். அப்ப இங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பல, இங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பல, அது ரெண்டுத்தோட ஃபைனல் ஆன்சர் தான் இந்த ஆன்சர். ஆர் ஏக்யூ அட் பர்ச்சேஸ் போட்டுக்கலாம், ஏக்யூ அட் கன்சியூம் போட்டுக்கலாம். ஆனா வேரியன்ஸ் டேலி ஆகாது. வேரியன்ஸ் என்ன ஆகணும்? டேலி ஆகணும். இது ரெண்டுத்தோட ரீசன், இதுக்கோட ரீசன் இது ரெண்டுமா? அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? இது வரணும். இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி பர்ச்சேஸ்டு, இங்க பர்ச்சேஸ்டு, அங்க கன்சியூம்டு. இங்க பர்ச்சேஸ், இங்க கன்சியூம்டு, மேல கன்சியூம்டு. அப்ப மூணுத்துலயும் ஒரே நம்பர் போட்டா தான் டேலி ஆகும். இங்க சி ஈக்குவல் வேற நம்பர், இங்க சி ஈக்குவல் வேற நம்பர், இங்க சி ஈக்குவல் வேற நம்பர் போட்டா எப்படி டேலி ஆகும்? டேலி ஆகாது. அப்ப டேலி ஆகணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுறணும். டேலி ஆக வேணாம்னா மேல நீ என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா இங்க ஒரு நம்பர் போட்டு இங்க ஒரு நம்பர் போட்டீங்கன்னா கன்ஃபார்ம் என்ன ஆகாது? டேலி ஆகாது. மேல டேலி ஆகும்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணி போட்டுறணும்? ஆட் பண்ணி போட்டுறணும். நான் பேக் டு தி பாயிண்ட் வரேன். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், காஸ்ட் வேரியன்ஸ்ல எதை கம்பேர் பண்ணணும்? காஸ்ட் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இஸ் நதிங் பட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். கரெக்டா? பிரைஸ் வேரியன்ஸ்ல எதை கம்பேர் பண்ணணும்? பிரைஸ். பிரைஸ் வேரியன்ஸ்ல பிரைஸ். குவான்டிட்டி வேரியன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் குவான்டிட்டி. பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது எதை மல்டிப்ளை பண்ணணும்? குவான்டிட்டி கம்பேர் பண்ணும்போது. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சதா? இப்போ when there is only one unit, when there is only one unit, there is price variance மட்டும் தான், there is no quantity variance. ஒரு யூனிட் தான் வாங்கணும்னு நினைச்சா, ஹேண்ட்பேக் வாங்குற 200 ரூபாய்க்கு வாங்குறது 250 ரூபாய்க்கு வாங்குற, காஸ்ட் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் வேரியன்ஸ். ஏன்னா 2-3 குவான்டிட்டி வாங்கினா தானே உனக்கு வந்து மெட்டீரியல் குவான்டிட்டியே வரும். ஒரு குவான்டிட்டி தானே வாங்கியிருக்க. அப்போ ஒரு குவான்டிட்டி போது என்ன வேரியன்ஸ் கிடையாது? மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ் கிடையாது. அப்ப when there is only one unit, price variance தான் sole reason for cost variance. Price variance is the sole reason for cost variance when there is only one unit.
when there is only one type of raw material, multiple units, that is வெறும் அரிசி மட்டும் தான் வாங்குற, அத 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ 30 கிலோ கிலோ கணக்குல வாங்கியிருக்க. when there is only one type of raw material but multiple quantity na price variance இருக்கலாம், quantity variance na the both will be the reason for cost variance. when there is a multiple raw material, அரிசி கோதுமை, அரிசி உளுந்து, அப்ப ரா மெட்டீரியல் ரெண்டு ரா மெட்டீரியல் வருது, A B. அப்ப when there is only one material, only one unit, price is the whole reason. when there is only one type of raw material, price quantity. when there is more than one type of raw material, quantity variance பிரியும். ஏன்னா more than one type of raw material இருக்குல்ல, அப்போ இது ரெண்டா டிவைட் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், நான் கெட்டு போறதுக்கான பாதி ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோ. நான் கெட்டு போறதுக்கான பாதி ரீசன், சே எக்ஸாம்பிள் 60% ரீசன் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப மீதி 40% யாரு? நானே தான். கரெக்டா இல்லையா? அப்போ நான் கெட்டு போறதுக்கான நான் நல்லா இருக்கிறதுக்கான பாதி ரீசன் 60% என் ஃப்ரெண்டுனா, மீதி 40% யாரு? நானே. அப்ப மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ் மாறதுக்கு பாதி ரீசன் ஆர் கொஞ்சம் ரீசன் யாரா இருக்கலாம்னா மிக்ஸ் வேரியன்ஸா இருக்கலாம். கூட இருக்கிறதோட சேர்க்க அரிசி உளுந்த மிக்ஸ் பண்றோம், அரிசியை தனியா போகும்போது நல்லா இருக்கு, ஆனா உளுந்தோட சேரும்போது பிரச்சனை பண்ணுது. அரிசின்ற ரா மெட்டீரியல் தனியா போகும்போது பிரைஸும் நல்லா இருக்கு, குவான்டிட்டி, ஆனா உளுந்தோட சேரும்போது மிக்ஸ் சரியில்லை. அப்ப மிக்ஸ் சரியில்லைன்னா டோட்டலா வர யூனிட் எக்ஸ்ட்ராவா இழுத்துருக்கும்ல. ஏன்னா உளுந்து வரும்போது அரிசி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். நான் அரிசி மட்டுமே போட்டு தோசமா வரைச்சனா வேற மாதிரி தேவைப்படும். நான் உளுந்து இத்தனை யூனிட் சேர்த்துட்டேன்னா எனக்கு அரிசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி காம்பன்சேட் பண்ற மாதிரி வரும். அப்ப நான் எதனால உளுந்த சேர்க்கறதுனால எதுவும் சேரும் எக்ஸ்ட்ராவா, அரிசி நான் சேர்த்தாகணும். நான் உளுந்த சேர்க்காம கம்மியா போட்டேன்னா அரிசி சேர்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ இந்த கூட வர சேர்க்க இருக்கு தெரியுமா, அந்த சேர்க்கனால வர வேரியன்ஸ் தான் என்ன வேரியன்ஸ்? மிக்ஸ் வேரியன்ஸ். ஆனா மிக்ஸால நான் கெட்டு போல, அப்ப யாராலதான் கெட்டு போயிருப்பேன்? அதான் அது பேர் தான் சப் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் சப் குவான்டிட்டி வேரியன்ஸ். இந்த ரீசன் இந்த இது கெட்டு போனது ஆறு நல்லா இருக்கிறது, இதுக்கு ஒரு ரீசன் யாரா இருக்கலாம்? மிச்ச ரீசன் இதுவே தான், அதனாலதான் இப்ப சப் யூசேஜ். புரியுதா ராஜா? அப்போ when there is only one type of raw material, only one raw material, price, one type of raw material, price, quantity. more than one type of raw material, A B C D 4 raw material இருக்கு, mixed variance or sub usage variance. mixed variance or sub usage variance. நல்லா கவனி, அது sub usage variance போறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கணும். mixed variance or sub usage variance is basically என்ன type of variance? quantity variance. அப்ப quantity varianceல நீ எதை கம்பேர் பண்ண போற? குவான்டிட்டியை கம்பேர் பண்ண போற, பிரைஸ மல்டிப்ளை பண்ண போற. என்ன பிரைஸ்? ஸ்டாண்டர்ட் பிரைஸ். கரெக்டா? இப்போ SQ இருக்கு, AQ இருக்கு, SP இருக்கு, AP இருக்கு. பிரைஸுக்கு மல்டிபிள் ரீசன் கிடையாது. பிரைஸுக்கு ஒரே ரீசன் தான், அது குவான்டிட்டி, மிக்ஸ், கேங் அதெல்லாம் எதுவும் வராது. SQ AQ. இப்ப ஏன்னு ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருந்த போது ரெண்டுத்தையும் டைரக்டா கம்பேர் பண்ணி மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் போடுவேன், பிரைஸ் வேரியன்ஸ் போடுவேன், யூசேஜ் வேரியன்ஸ் போடுவேன். ஏன்னு ஒரு ரா மெட்டீரியல்ஸ்னா பின்னு ஒரு ரா மெட்டீரியல் சேருது. சே எக்ஸாம்பிள் இதுதான் அரிசி, இதுதான் உளுந்து. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இருபத்தஞ்சுக்கு 15 போட்டுடலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 25க்கு 15, 25 அரிசிக்கு 15 உளுந்து போட்டு 40 kg ரவுண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா ஆக்சுவல் குவான்டிட்டி நடந்தது 30 kg அரிசி, 15 kg உளுந்து, 45. இது ஆக்சுவல். இப்போ குவான்டிட்டி வேரியன்ஸ் ஆஃப் A போடும்போது 25 minus 30, SQ minus AQ தானே. அப்ப ஃபார் A போடும்போது 25 minus 30, ஃபார் B போடும்போது 15 minus 15. இதுக்கு 0, இதுக்கு 5, இது அட்வர்ஸ்னு வந்துடும், இதுக்கு 0. ரொம்ப டோட்டலா 5 அட்வர்ஸ் இன்டு சம் பிரைஸ் மல்டிப்ளை இருக்கும், அது இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ பியா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஏவா பார்க்கும்போது பிரச்சனை இருக்கு. ஆனா AB சேரும்போது பிரச்சனை இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? 40 45, 40 நடுவில் ஒரு நம்பர் கொண்டு வர போறேன், RSQ. என்னது?
இது என்னது ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி, இது என்னது RSQனா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. என்ன குவாண்டிட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஆக்சுவல் குவாண்டிட்டி கன்சியூம்டு 45 AC அப்படிங்க போட்டுறணும். இது என்னது ஆக்சுவல் குவாண்டிட்டி கன்சியூம், ஆக்சுவல் குவாண்டிட்டி கன்சியூம்ட் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன். ஏன்னா மிக்ஸுங்கிறது ப்ரொபோர்ஷன் தானே, மிக்ஸுங்கிறது என்ன ப்ரொபோர்ஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ஆக்சுவல் குவாண்டிட்டி கன்சியூம்ட் இன் ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ப்ரொபோர்ஷன். இங்க என்ன இருக்கு 25:15. இந்த ரேஷியோல இந்த 45 பிரிக்க போறோம். அப்போ 45 இங்க பாரு 45 டிவைடட் பை 40 இன்டூ 25 போட்டா இங்க 28.125 வரும். அடுத்தது இன்டூ 15 போட்டா 27, சாரி 45 டிவைடட் பை 40 இன்டூ 25 போட்டா சரி 15 16.875 இதான் வரும். நான் என்ன சார் பண்றேன் அப்படின்னா குவான்டிட்டியை சேம் பண்ணி, ரெண்டு குவான்டிட்டி நான் என்ன பண்றேன் சேம் பண்ணி மிக்ஸ செக் பண்றேன். இங்க ரெண்டு மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் சேம் ப்ரொபோர்ஷன், குவான்டிட்டி செக் பண்றேன். இங்க பாரு, அப்போ இங்க நான் RSQக்கும் AQக்கும் எதை ஈக்குவல் பண்ணிட்டேன், குவான்டிட்டி ஈக்குவல் பண்ணிட்டேன், குவான்டிட்டி ஈக்குவல் பண்ணிட்டேன். எதை செக் பண்றேன் மிக்ஸ. இது வேற ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, இது வேற ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அப்ப நான் என்னதை செக் பண்றேன் மிக்ஸ. இங்க ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன், இதுவும் 25:15, இதுவும் 25:15 ரேஷியோல தான் இருக்கு. அப்போ எது டிஃபரன்ஸா இருக்கு, அப்போ SQ மைனஸ் AQ இன்டூ SP தானே என்ன வேரியன்ஸ், குவான்டிட்டி வேரியன்ஸ், மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ். அதை ரெண்டா பிரிக்க போறேன். இங்க பார் 10 5 இருக்கு, 10 மைனஸ் 5 என்ன, அதை 8 ஒரு நம்பர் நடுவுல சேர்த்து 10 மைனஸ் 8 என்ன, 8 மைனஸ் 5 என்ன, 2 பிளஸ் 3 என்ன, அவ்வளவுதான் மேட்டர். 10 மைனஸ் 8 என்ன 2, 8 மைனஸ் 5 என்ன 2 பிளஸ் 3, அந்த 5 தான் டேட்டா போட போறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் 10 மைனஸ் 5, ஆன்சர் என்ன 5. இங்க 10 மைனஸ் 8 போட போறேன், என்ன வரும், இங்க 8 மைனஸ் 5 போட போறேன், என்ன வரும் 2 பிளஸ் 3 என்ன வரும் 5. அப்ப இந்த மிக்ஸ் வேரியன்ஸுக்கும் இந்த ஈல்டு வேரியன்ஸோட மொத்த ரீசன் தான் குவான்டிட்டி வேரியன்ஸ். மேல இருந்து பார்த்தா குவான்டிட்டி வேரியன்ஸ்க்கு ஒன்னு ரீசன் கூட இருக்கிறவன் மிக்ஸ், அப்படி இல்லனா நானே, அது பேர் தான் சப் யூசேஜ் வேரியன்ஸ். எப்படி ஃபார்முலா ஃப்ரேம் பண்றேன்னு பாரு. மிக்ஸ் வேரியன்ஸ்ல டோட்டல் ஈக்குவல் பண்ணிருக்கேன், எந்த இடத்துல மிக்ஸ் செக் பண்றேன், எந்த ரெண்டு இடத்துல டோட்டல் ஈக்குவலா இருக்கு, RSQQ AQQ டோட்டல் ஈக்குவல், எது டிஃபரன்ஸ், அப்ப இந்த இடத்துல தான் என்ன செக் பண்றேன் மிக்ஸ செக் பண்றேன். சோ RSQ மைனஸ் AQ, குவான்டிட்டி கம்பேர் பண்ணாலே இதுதான். இங்க ஈல்டு வேரியன்ஸ் குவான்டிட்டி மிக்ஸ ஈக்குவல் பண்ணிட்ட, டோட்டலை செக் பண்றேன், இதான குவான்டிட்டி, இங்க தான் குவான்டிட்டி செக் பண்றேன். மிக்ஸ் ஈக்குவல் பண்ணது எங்க ஈக்குவலா இருக்கு, இங்க ரெண்டும் மிக்ஸ் ஈக்குவல். அப்ப SQக்கும் RSQக்கும், சோ SQ மைனஸ் RSQ இன்டு SP. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போமா. SP விட்டுரு, SQ மைனஸ் RSQ மைனஸ் AQ பிளஸ் SQ மைனஸ் RSQ, which is nothing but quantity variance. SP போட்டா quantity variance. இங்க எடுத்தா காமனா SP வெளிய எடுத்துட்டல, அப்ப காமனா வெளிய SP இருக்கும், போட்டா இந்த வேரியன்ஸ். அப்ப எதுக்கு சரி பிரிக்கணும் அப்படின்னா, இப்போ காஸ்ட் வேரியன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். காஸ்டுக்கான ரீசன் என்ன, ஒன்னு பிரைஸா இருக்கலாம், குவான்டிட்டியா இருக்கலாம். அப்ப பிரைஸ்னால எவ்வளவு, குவான்டிட்டினால எவ்வளவு. குவான்டிட்டி மட்டும் கண்டுபிடிச்சு விட்டுறலாம், ஆனா மல்டிபிள் ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அப்போ சேர்க்க சரியில்லையா, இல்ல ஏ பிரச்சனை பி பிரச்சனை, உளுந்தோட ஈல்டு சரியில்லையா, உளுந்தோட ஈல்டு ஆர் அரிசியோட ஈல்டு சரியில்லையா, இல்ல ரெண்டு சேர்ந்தது சரியில்லையா. மொத்தமா குவான்டிட்டி தப்புன்னு சொல்ல முடியாது. எதனால குவான்டிட்டி தப்புன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு இட்லி நல்லா வர்றதுக்கான காரணம் என்ன இருக்கலாம், அரிசி உளுந்து ஒரு ரேஷியோல கரெக்டா போடல, ஆர் அரிசியோட குவான்டிட்டி டிஃபெக்ட், உளுந்தோட குவாலிட்டி டிஃபெக்ட். அரிசியோட குவாலிட்டி டிஃபெக்டா உளுந்தோட குவாலிட்டி டிஃபெக்டானு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். சேர்ந்தது பிரச்சனைன்னு இங்க தெரிஞ்சிடும். அப்ப ரெண்டுத்துலயுமே பிரச்சனை இருந்துச்சுன்னா சேர்ந்ததுனால எவ்வளவு பிரச்சனை இந்த பக்கம் தெரிஞ்சிடும், அரிசியில என்ன பிரச்சனை உளுந்துல என்ன பிரச்சனை இங்க தெரிஞ்சிடும். இப்ப செக் பண்ணி பாப்போமா. 28 மைனஸ் 0.125 போட்டா என்ன வருது, இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 1.75 வருமா. 28.125 மைனஸ் 30, 1.87.
அப்ப ஏக்கு பார்க்கும்போது 1.875 அட்வர்ஸ். பிக்கு போடு 1. இதுக்கும் டிஃபரன்ஸ் 1.875 ஃபேவரபிளா? அந்த பக்கம் போடு 125 அட்வர்ஸ், 1.875 அட்வர்ஸ். இப்ப நெட்டா பாத்தீங்கன்னா இங்க 0 பிளஸ் மைனஸ், இங்க பாத்தீங்கன்னா 5 அட்வர்ஸ், இங்க நெட்டா பாத்தீங்கன்னா 5. 25 மைனஸ் 30 கீழேக்கு 0. அப்போ டோட்டல் ஆன்சர் என்ன வருது? 5. அப்ப டோட்டலா பார்க்கும்போது ஆஸ் ஏ ஹோலா பார்க்கும்போது குவான்டிட்டி வேரியன்ஸ் 5 பிரச்சனை வரேன். டோட்டலா பார்க்கும்போது குவான்டிட்டி வேரியன்ஸ் எவ்வளவு பிரச்சனை? 5. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பாக்குறோம். ஏக்கு மட்டும் அங்க 5 டிஃபரன்ஸா? ஏக்கு மட்டும் 5 டிஃபரன்ஸ். ஏ சேர்ந்ததுனால எவ்வளவு பிரச்சனை? 1.875. தனியா என்ன பிரச்சனை? 3.125 பிரச்சனை. டோட்டலா 5 பிரச்சனை. இங்க சேர்ந்ததுனால 1.875 பிரச்சனை ஃபேவரபிள் சேர்ந்ததுனால, தனியா 1.875 அட்வர்ஸ், ரெண்டு சேர்ந்ததுனால நெட்டா மியூச்சுவலா இருக்கு. அப்ப ஏ பி பத்தி ப்ராப்ளமே இல்ல, ஏ தான் ப்ராப்ளம். ஏ சேர்ந்ததுனால பிரச்சனை இருக்கு. அப்ப ஏவோட சேர்க்க மிக்ஸ் சரியில்லை, பி கரெக்டா இருக்கு. ஏவோட மிக்ஸ் சரியில்லை, ஹோல் மிக்ஸ் கரெக்டா இருக்கு. ஆஸ் ஏ ஹோல் மிக்ஸ் என்ன ஆயிடுச்சு? கரெக்ட் ஆயிடுச்சு. அப்ப மிக்ஸ்ல ப்ராப்ளம் இல்ல, ஈல்டுல தான் ப்ராப்ளம். ஈல்டு யாரோட ப்ராப்ளம்? ஏவோட தான் ஈல்டு ப்ராப்ளம். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? 5 வருமா? இங்க என்ன ஒரு ஆன்சர்? 0வா? இங்க என்ன வரும்? 5. அப்போ 5க்கு 5 டைரக்டா வந்துருது. அப்போ மொத்த குவான்டிட்டி வேரியன்ஸ்க்கான ரீசன் என்னதுதான்? சப் குவான்டிட்டி வேரியன்ஸ் ஆர் சப் யூசேஜ் வேரியன்ஸ் ஆர் ஈல்டு வேரியன்ஸ். அதுதான், அதான் ரீசன். இப்போ வேற ஒரு சம் சொல்றேன், சொல்றியா? அனலைஸ் பண்ணி சொல்லணும். கவனி. ரெண்டுக்கு ஒண்ணு தானே போடுவாங்க அரிசி உளுந்து. 3க்கு 1, 3க்கு 1. 30 ரைஸ் போட்டிருக்கேன், 10 உளுந்து போட்டிருக்கேன். அதான் இப்ப போட்டோமா? அப்ப வேற ரேஷியோல போடலாம். 10, 15. இது ஏ, இது பி. டோட்டல் எவ்வளோ? 25. இது 10, 15 கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆக்சுவலா என்ன போட்டிருக்கேன்னா, இதுல 2 ஏத்திட்டேன், இது அப்படியே போட்டேன். இப்ப பார்த்தோன்னே எதுல தப்புன்னு தெரிஞ்சிச்சு? ஏல தப்புன்னு தெரிஞ்சிச்சு. டோட்டல் எவ்வளவு போட்டா? 27. இது இதையும் தப்பு பண்ணிடுவோமா? அதுல 2 ஏறிடுச்சு, இதுல 2 ஏறிடுச்சு. இப்போ பார்த்தோன்னே ஒரு ரீசன் தெரியும். என்ன ரீசன்? இதுலயே 2 ஏறி இருக்கு, இதுலயும் 2 ஏறி இருக்கு. இதுல 2 ஏறினா +2 +2 ஏறினா மிக்ஸ் தப்பாயிடும். 3க்கு 1ன்ற கணக்குல இருக்கா? இப்போ இங்க 2க்கு 3ன்ற கணக்குல இருக்கா? இங்க 2க்கு 3ன்ற கணக்குல வராது. ஏன்னா பிக்சடு நம்பர் ஆட் ஆயிருக்கு. இங்க 2 ஆட் ஆனா இங்க 2க்கான 3 தானே ஆட் ஆகணும். இப்ப 2னா இங்க என்ன ஆயிருக்கணும்? 3. இங்க 2 ஆட் ஆகும்போது இங்க என்ன ஆயிருக்கணும்? 3 ஆட் ஆயிருந்ததுன்னா மிக்ஸ் பிரச்சனை இல்ல, குவான்டிட்டி தான் பிரச்சனை. செக் பண்ணி பாப்போமா? இந்த இடத்துல 18 போட்டுக்கோ சம்ல. இதுவும் 2:3ல இருக்கா? இதுவும் 2:3ல இருக்கு. இப்ப நான் செக் பண்ணி காட்டுறேன் உனக்கு. இப்ப இப்படி ஏறல, இப்படி ஏறி இருந்தால் இங்க +2 ஆயிருக்கு, இங்க +3 ஆயிருக்கு. ஆன்சர் என்ன இருக்கும்? இங்க 30. இதே 30 தூக்கி இங்க போட்டிருப்பியா? if 30 in standard proportion என்ன இருக்கும்? 12:18. அதே தான் வந்திருக்கும். அப்போ டோட்டல் ஈக்குவலா? மிக்ஸ் செக் பண்ணு. மிக்ஸ் 0, மிக்ஸ் 0. இது செக் பண்ணி பார்ப்போமா? குவான்டிட்டி சப் எஃபிஷியன்சி 10 - 12. ஆன்சர் எதுல வந்துரும்? சப் குவான்டிட்டி வேரியன்ஸ். அப்போ 10 ரூபாய்க்கு 12 ரூபா ஆச்சு, 15 ரூபாய்க்கு 18 ரூபா ஆச்சு. ரெண்டுமே ஏறி இருக்கு. ஏறினதுனால குவான்டிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாச்சுன்னா என்ன ஆயிடும்? அட்வர்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் மாறி இருக்கானா? மாறல. ஏன்னா ஏறினதும் சேம் ப்ரொபோர்ஷன்ல ஏறி இருக்கு. இதுல 2 ஏறினா இதுல என்ன ஆயிடுச்சு? 3. இப்ப பாரு, இதுல 2 ஏறுது, இதுலயும் 2 ஏறி இருக்கு. இதுல 5 ஏறின மாதிரி வச்சுப்போமா? சும்மா ஈஸி கால்குலேஷன். 32. இங்கேயும் 32.
இது என்னது RSQ. RSQ is nothing but actual quantity consumed. இதான் 32 in standard quantity proportion. Proportion. SQ proportionல போடணும். SQ ஏன் சார் proportion எடுத்துக்கிறோம்? Proportion is the mix. இப்போ 32 2:3 ல பிரிக்கணும். இது 2:3 அப்ப 32 divided by 5 into 2. 32 divided by 5 into 2. 12.8 into 3. 19.2. இப்போ இது ரெண்டு ஈக்குவலா? டோட்டல் ஈக்குவல் பண்ணிட்டு நான் எதை கம்பேர் பண்றேன்? மிக்சர். டோட்டல் ஈக்குவல் பண்ணிட்டு ப்ரொபோர்ஷனை கம்பேர் பண்றேன். இந்த இடத்துல ப்ரொபோர்ஷனை ஈக்குவல் பண்றேன். இதுவும் 2 3 இதுவும் 2 3. அதுல இருந்தே கம்பேர் பண்றேன் டோட்டல். அப்ப டோட்டல் ஈக்குவல் பண்ணிட்டு மிக்ஸை கம்பேர் பண்ணா அது என்ன வேரியன்ஸ்? மிக்ஸ் வேரியன்ஸ். டோட்டல் ஈக்குவல் பண்ணிட்டு நான் மிக்ஸை செக் பண்றேன். அப்போ RSQ minus AQ into எப்பயுமே குவான்டிட்டி கம்பேர் பண்ணாலே பிரைஸ் தான். RSQ 12.8 minus 12 0.8 19.2 minus 20 இங்க அட்வர்ஸ் கரெக்டா? 19.2ங்கிறது இங்கேயும் 0.8 இங்கே அட்வர்ஸ் தான்டா. அங்க ஃபேவரபிள் இங்க அட்வர்ஸ் நெட்டா 0. இது போட்டுலாம். SQ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்றேன்? ரேஷியோ ஈக்குவல் பண்ணிட்டேன், டோட்டல் செக் பண்றேன். அப்போ SQ minus RSQ for A 10 minus 12.8 2.8 for B 4.2 adverse. இப்ப ஆட் பண்ணா 0.2 4 6 7 டோட்டலா 7 25 32 என்னது 7 25 32 என்ன 7 ஆன்சர் போட்டா இங்க 7 adverse. இப்ப நெட்டா சொல்லணும்னா சேர்ந்ததுல பிரச்சனை இருக்கா? சேர்ந்ததுல பிரச்சனை இருக்கா? இங்க 12 இங்க 20. மிக்ஸ் வேரியன்ஸ்ல பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இங்க 2 ஏரி இருக்கு, இங்க என்ன ஏரி இருக்கு? 5 ஏரி இருக்கு. மிக்ஸ்ல ப்ராப்ளம் இருந்தது, ஆனா ஒன்னத்தோட பிளஸ் இன்னத்தோட மைனஸ் என்ன பண்ணிருச்சு? செட் ஆஃப் பண்ணிருச்சு. அப்ப நெட்டா என்னதான் ப்ராப்ளம்? குவான்டிட்டி தான் வேரியன்ஸ். அப்ப இண்டிவிஜுவலா பார்க்கும்போது ஃபார் ஏன்னு மட்டும் பார்க்கும்போது மிக்ஸ்னால 0.8 ஃபேவரபிள், ஆனா இது 2.8 அட்வர்ஸ். அதனால நெட்டா ஏக்கு 2 அட்வர்ஸ். பிக்கு பார்க்கும்போது மிக்ஸால 0.8 அட்வர்ஸ், ஆனா 4.2 தனியா அவனால அட்வர்ஸ், டோட்டலா 5 7 அட்வர்ஸ். இதான் என்ன வேரியன்ஸ்? குவான்டிட்டி வேரியன்ஸோட சப் வேரியன்ஸ். என்னென்ன வேரியன்ஸ்? மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸா, சப் யூசேஜ் வேரியன்ஸ். அப்போ மிக்ஸ் வேரியன்ஸ் ஆர் ஈல்டு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன டேட்டா தேவை? RSQ. RSQ is nothing but standard quantity, sorry, actual quantity consumed in standard quantity proportion. Actual quantity consumed in standard quantity proportion. இந்த ரேஷியோல SQ ஓட ரேஷியோல பிரிக்கணும். அப்போ RSQ க்கும் SQ க்கும் எது ஈக்குவலா இருக்கும்? ரேஷியோ ஈக்குவலா இருக்கும், டோட்டல் டிஃபரண்ட். RSQ க்கும் AP க்கும் எது ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் ஈக்குவல், ரேஷியோ டிஃபரண்ட். ரேஷியோ டிஃபரண்ட்ங்கறனால அதை தான் செக் பண்றேன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி அதை செக் பண்ணா மிக்ஸ், இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி இதை செக் பண்ணா ஈல்டு. ஈல்டு ஆர் சப் யூசேஜ் வேரியன்ஸ். அப்போ இப்போ நம்ம எல்லா வேரியன்ஸோட ஃபார்முலாவும் பார்த்தாச்சு. எல்லா வேரியன்ஸோட ஃபார்முலா சொல்லுவியா? இப்போ ஃப்ரேம் பண்ணலாமா? ஒரு அடி எப்படி ஃப்ரேம் பண்ணு சொல்லி தரேன், மறக்க கூடாது. டைரக்டா அந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். கரெக்டா? இதுக்கான ரீசன் ஒன்னு பிரைஸ், இன்னொன்னு quantity. When there is only one unit, price is the sole reason. When there is more than one unit, price quantity. Price variance price compare பண்ணு, quantity multiply பண்ணு. Quantity variance ல quantity compare பண்ணு, price multiply பண்ணு. Price variance ல price compare பண்ணு, standard price minus actual price, actual quantity. Quantity variance ல quantity compare பண்ணு, standard price. So quantity variance ல more than one type of raw material இருந்துச்சுனா ரெண்டு variance பிரியும். ஒன்னு mix, சப் யூசேஜ் ஆர் ஈல்டு வேரியன்ஸ் சொல்லலாம். ஒண்ணுல இந்த இடத்துல நீ என்ன போட்டுற? இது ரெண்டுத்துக்கு ஒரு வேரியன்ஸ், இது ரெண்டுத்துக்கு ஒரு வேரியன்ஸ், ரெண்டு ஆட் பண்ணா ஒரு வேரியன்ஸ். அது ரெண்டு ஆட் பண்ணா குவான்டிட்டி. எப்படி சார் RSQன்ற நம்பர் கண்டுபிடிக்கிறோம்? RSQ இஸ் நதிங் பட் AQ இன் SQ ப்ரொபோர்ஷன், ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ப்ரொபோர்ஷன். இந்த ப்ரொபோர்ஷன்ல இது போட்டிருந்தா நீ 32 போட்டுட்ட, 25 போடுறது போல 32 இந்த ரேஷியோல போட்டிருந்தா எவ்வளவு போட்டிருப்ப? நீ போட்டது எவ்வளவு? அப்ப மிக்ஸ்னால எவ்வளவு ப்ராப்ளம்?
113 எவ்வளவு கூட போட்டிருக்க, அப்ப ஈல்டுனால எவ்வளவு ப்ராப்ளம், அதான் இந்த ரெண்டு வேரியன்ஸ். அப்போ எஸ்கியூ ஆர்எஸ்கியூ ஏக்யூ இருக்கா, இது ரெண்டுத்துக்கும் என்ன ஈக்குவலா இருக்கும், என்ன செக் பண்ண போற, அப்ப மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்டு எஸ்பி. இது ரெண்டுத்துக்கும் என்ன ஈக்குவலா இருக்கும், ரேஷியோ ஈக்குவலா இருக்கும், டோட்டல் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்கும் டோட்டல் செக் பண்ணும்போது ஈல்டு, ஏன்னா எஸ்கியூ ஏக்யூ டைரக்டா கம்பேர் பண்ணது என்னவா தான் இருக்கும், எஸ்கியூ மைனஸ் குவான்டிட்டி போட்டாலே இது என்னதான் ஈல்டு. அப்ப எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ போடும்போது இப்படி போடுவியா, ரேஷியோ சேம், ஈல்டு டிஃபரன்ஸ். ஈல்டு டிஃபரன்ஸா இருக்கும்போது எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ இன்டு எஸ்பி இன்டு எஸ்பியா, இது ரெண்டு செட்டப் பண்ணா இது வந்துடும். கரெக்டா ராஜா? இப்போ குவான்டிட்டி வேரியன்ஸ்க்கு என்ன வேரியன்ஸ்க்கு, குவான்டிட்டி வேரியன்ஸ் போடும்போது எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ, அதோட சப்யூஸ் வேரியன்ஸ் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும், மோர் தேன் ஒன் ரா மெட்டீரியல் ஏபிசின்னு கொடுத்தாலும் என்ன இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீ எக்ஸாம்பிள் எழுதும் போது ஃபர்ஸ்ட் எஸ்கியூ ஆர்எஸ்கியூ ஏக்யூ எஸ்பி ஏபி, எஸ்பி ஏபி ஈஸியா போட்டுடலாம், ஏக்யூ ஃபர்ஸ்ட் போட்டுறணும், இப்படிதான் போடணும் ரிவர்ஸ்ல இருந்து, ஏபி எஸ்பி ஏக்யூ அடுத்து போட்டுறணும், ஏக்யூட டோட்டல் போட்டு அந்த ஏக்யூ டோட்டல் இங்க எடுத்து வந்து போடணும் ஆர்எஸ்கியூல, அதை எடுத்து வந்து எஸ்கியூ ப்ரொபோர்ஷன்ல இங்க பிரிச்சிடணும், அதுக்கப்புறம் எஸ்கியூ எடுத்து வந்து போடணும், கடைசியா தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போடணும். அது கடைசியா தான் என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஏன் சார் கடைசியா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, நெக்ஸ்ட் வீடியோ ஃபார்முலா புரியுதா, எஸ்கியூ இன்டு எஸ்பி மைனஸ் ஏக்யூ இன்டு ஏபி ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். இது பிரைஸ்ல வேரியன்ஸ்ல பிரைஸை கம்பேர் பண்ணி குவான்டிட்டி மல்டிப்ளை பண்ணு, குவான்டிட்டி வேரியன்ஸ்ல குவான்டிட்டியை கம்பேர் பண்ணி பிரைஸ், மிக்ஸ் வேரியன்ஸ்ல ரெண்டுத்தை ஈக்குவல் பண்ணு, இத டோட்டல் ஈக்குவல் பண்ணு, மிக்ஸ் செக் பண்ணு ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ, ரேஷியோ ஈக்குவல் பண்ணு, டோட்டல் செக் பண்ணு ஈல்டு. அப்ப டைரக்டா ஈல்டுக்கு ஃபார்முலா சொல்லணும் சொல்லுவியா, எஸ்கியூ மைனஸ் ஆர்எஸ்கியூ, மிக்ஸுக்கு ஆர்எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ, குவான்டிட்டிக்கு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணு எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்டு பிரைஸ்க்கு ஏக்யூ, மொத்தம் எஸ்சிபி இன்டு எஸ்கியூ மைனஸ் ஏக்யூ இன்டு ஏபி, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோ, பிரைஸ் காஸ்ட் வேரியன்ஸ்க்கான ரீசன் ரெண்டு, பிரைஸ் குவான்டிட்டி. குவான்டிட்டிக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம், when there is more than one type of raw material, more than one type of which is bundled together இருக்கும், சேர்த்து யூஸ் பண்றோம் போது அதுக்கு மிக்ஸ். இப்ப எதுக்கு சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம், ஃபார் 11 நான் பார்த்தது ஒரு 350-400 ரா மெட்டீரியலுக்கு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி பிரைஸ் வேரியன்ஸ், 350 ரா மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ் இருக்கும், 350 ரா மெட்டீரியலுக்கு மிக்ஸ் ஈல்டு எல்லாமே இருக்கும். இப்போ பிரைஸ் வேரியன்ஸ்ல போயிட்டு பின்ற ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபேவரபிளா இருக்கு. அப்ப நீ என்ன கொடுத்துருக்க, கம்மி பிரைஸ்ல வாங்கியிருக்கன்னு அர்த்தம். என்ன வாங்கியிருக்க, கம்மி பிரைஸ்ல வாங்கிருக்க, அதனால தானே ஃபேவரபிளா இருக்கு. இதே ரா மெட்டீரியலோட குவான்டிட்டி வேரியன்ஸ் போய் செக் பண்ணணும், அங்க அட்வர்ஸா இருந்ததுன்னா குவாலிட்டி சரியில்லைன்னு அர்த்தம், கம்மி பிரைஸ்க்கு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் வாங்கியிருக்கான்னு அர்த்தம், ஏன்னா ஈல்டு வந்திருக்காது இல்ல. அப்ப குவான்டிட்டி வேரியன்ஸ்ல சேர்ந்ததுனாலையும் பிரச்சனை இருக்கும், அதோட ஈல்டும் பிரச்சனை இருக்கும். சோ எக்ஸாக்டா அதோட ஈல்டு பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு டைரக்டா என்ன வேரியன்ஸ்க்கு போயிடுவேன், ஈல்டு. அப்ப நான் ஏன்ற ரா மெட்டீரியல் எப்படி, பீன்ற ரா மெட்டீரியல் எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் பீன்ற ரா மெட்டீரியலோட பிரைஸ் வேரியன்ஸ் பார்ப்பேன், பீன்ற ரா மெட்டீரியலோட பிரைஸ் வேரியன்ஸ் பார்ப்பேன், பிரைஸ் ஃபேவரபிளா இருக்கு அதனால அதுக்கு நல்லதுன்னு விட்டுறக்கூடாது, அதோட குவான்டிட்டியும் ஃபேவரபிளா இருந்தா விட்டுறலாம், குவான்டிட்டி அட்லீஸ்ட் 0 இருந்தா விட்டுறலாம், குவான்டிட்டி அட்வர்ஸ் இருந்தா அதுக்கு நான் எஃபெக்ட் எடுத்தாகும். பிரைஸ் ஃபேவரபிள் வச்சுட்டு குவான்டிட்டி அட்வர்ஸ் பண்ணா நெட்டா என்னதான் ஆயிடும், 0. அப்போ இந்த இடத்துல தான் அந்த நெட் காமிக்கும். அப்போ ஏ பி சி டின்னு ஒரு இதுக்கும் காஸ்ட் வேரியன்ஸ் வரும். இப்ப பிக்கு 0 காட்டுது, அதை நான் அனலைஸே பண்ண தேவையில்ல, ஒன்னு ஏறி இருக்கு இன்னொன்னு இறங்கி இருக்கு, செட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப ஏக்கு -10 காட்டுது, அட்வர்ஸ்ல காட்டுது. பிரைஸ் பார்த்தா ஃபேவரபிளா இருக்கு, ஏ பிரைஸ் ஃபேவரபிளா இருக்கு, அப்போ வேரியன்ஸ் என்னவா தான் இருக்கணும், ஃபேவரபிள். ஆனா குவான்டிட்டி ரொம்ப அட்வர்ஸா இருக்கிறதுனால பிரைஸ் மொத்த வேரியன்ஸும் அட்வர்ஸா இருக்கு. அப்ப குவான்டிட்டில என்ன பிரச்சனைன்னு போய் பார்க்கணும். இங்க பார்த்தா சேர்ந்ததுனால வந்த பிரச்சனையும் தெரியும், அதோட ஈல்டு பிரச்சனையும் தெரியும். சேர்ந்ததுனால வந்த பிரச்சனை என்னோட இன்டர்னல் ஃபேக்டர், ஈல்டு சப்ளையரோட பிரச்சனை. ஈல்டுன்றது இந்த ப்ராடக்ட், இந்த அரிசி இந்த கடையில வாங்கினதுனால நல்லா இல்ல, இந்த அரிசியும் உளுந்தி எனக்கு சட்னியா இருக்க தெரியல, எனக்கு மாவா இருக்க தெரியல, அது என்னோட இன்டர்னல் பிரச்சனை மிக்ஸ். இந்த அரிசியே நல்லா இல்லைன்னா அது கடை பிரச்சனை, அது என்னது ஈல்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஏவோட குவான்டிட்டி போய் பார்ப்பேன், குவான்டிட்டி அட்வர்ஸ் தான் கன்ஃபார்ம், இல்லைன்னா இங்க அட்வர்ஸ் வராது. அந்த அட்வர்ஸ்க்கான ரீசன் போய் பார்ப்பேன், மிக்ஸ்லால எவ்வளவு பிரச்சனை, ஈல்டுனால. ஈல்டு அட்வர்ஸா இருந்துச்சுன்னா கம்மி பிரைஸ்க்கு மட்ட குவாலிட்டி வாங்கியிருக்க, அதனால பிரைஸ் ஃபேவரபிளா காட்டுது, இங்க ஈல்டு அட்வர்ஸா காட்டும். சோ தட் நான் அதுக்கு அந்த இடத்துல கமெண்ட் கொடுக்கணும்,
don't purchase from this supplier or purchase a high quality so that price variance 0 கூட இருக்கலாம் ஆனா குவாலிட்டி வேரியன்ஸ் குறைய கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல அட்வர்ஸா இருக்கு, ஏன் சார் பிரைஸ் அட்வான்ஸா இருக்கு? அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி போய் பார்க்கணும். ஈல்டு ஃபேவரபிளா இருக்கு அப்படி என்ன பண்ணிருக்க, ஹை காஸ்ட் கொடுத்து நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருக்க, அதுக்கு வாங்கலாமா வாங்க கூடாதான்னு டிசிஷன் எழுதணும் பக்கத்துல. ஓகே பெட்டர் நாட் அப்படின்னாதான் நெக்ஸ்ட் இயருக்கு அது என்ன ஃபேக்டர் பண்ண முடியும், ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ண முடியும். ரெண்டாவது நெக்ஸ்ட் இயருக்கு அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்க முடியும். கண்டுபிடிக்கிறது ஒரு ஆன்சரே கிடையாது, இதுக்கான வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த வேரியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான ரெக்டிபிகேஷன் மெஷர்ஸ் கொடுக்க முடியும். இப்ப ஏன் இங்க அட்வர்ஸா இருக்குன்னா உடனே நம்ம என்ன பார்க்கணும், குவான்டிட்டி. மிக்ஸ் பிரச்சனைனா இன்டர்னல் ப்ராப்ளம், ஈல்டு பிரச்சனைனா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த குரூப்பே சரியில்லைன்னா அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை, அதுல ஒரு பையன் சரியில்லைன்னா அவங்க அப்பா அம்மா பிரச்சனை, அதுதான் ஈல்டு, அதான் சப்ளையர். அது மாதிரிதான் பாக்குறோம். இது மொத்தமாலி ஏபிசின்றது ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்றது அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ்ன்றது மிக்ஸ், ஃபேமிலின்றது சப் யூசேஜ் வேரியன்ஸ். அப்ப நம்ம எதை வச்சு ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது எங்க பிரச்சனை தெரிஞ்சாதான் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஒரு இதுல இங்க ரொம்ப மிக்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கும், பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஈல்டு நல்ல சூப்பர் ஈல்டு அரிசி தான் வாங்கியிருக்காங்க, ஆனா எனக்கு அரைக்க தெரியல மாவு. அப்ப என்ன ஆயிருக்கும், மிக்ஸ் அட்வர்ஸா வந்திருக்கும், இது ஃபேவரபிளா வந்திருக்கும், நெட்டு சேர்ந்து என்னவாயிடும், ஏதோ ஒன்று நெட் எஃபெக்ட் வந்துடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிக்ஸ் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் ஆனா ஈல்டு அட்வர்ஸா இருக்கும், மட்ட குவாலிட்டி ஆனா சேர்ந்தது என்ன ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. கடுகுல என்ன குவாலிட்டி பார்க்க போற, கடுகு உள்ள போட்ட பிரியாணிக்குள்ள டேஸ்டா தான் வரும் பிரியாணி. கடுகு அதுல ஒன் ஆஃப் த மிக்ஸ் தான், கடுகால மிக்ஸ் பிரியாணி ஒண்ணு பெரிய எஃபெக்ட் ஆகல, ஃபேவரபிளா இருக்கு. ஆனா கடுகு தனியா பார்க்கும்போது குவாலிட்டி சரியில்லை, நெட்டா கடுகுக்கு ஒரு இது எஃபெக்ட் வந்திருக்கும். அப்போ எதுல பிரச்சனை, கடுகுல இண்டிவிஜுவலா பிரச்சனை, பல்கா சேரும் போது ஒரு பையன் என்ன பண்ணிடுறான், வீட்டுல பிரச்சனை இருக்கு ஆனா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது கரெக்டா இருக்கான். மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸால கரெக்ட் ஆயிடுறான், ஃப்ரெண்ட்ஸால கரெக்ட் ஆயிடுறான், மிக்ஸால சேர்ந்துடுறான். மிக்ஸால பிரச்சனையா இருக்கு ஆனா வீட்டுல நல்லா இருக்காங்க. ரெண்டுமே பேலன்ஸா இருந்தா தான் குவான்டிட்டி என்னவா இருக்கும், நல்ல வேரியன்ஸா இருக்கும். அப்ப குவான்டிட்டிக்கு ரீசன் ஒன்னு கூட இருக்கிறவனால மிக்ஸ், இல்ல தானாதான் அது என்னது சப் எஃபிஷியன்சி ஆர் ஈல்டு வேரியன்ஸ். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸே முடிக்கல. இதுலயும் இன்னும் நிறைய இருக்கு. SQ9 படிக்கணும், RSQ9 தெரியும்ல, அதுக்கப்புறம் SQ9 படிக்கணும், சம்ஸ் போடணும். போட்டோன்னா நெக்ஸ்ட் வீடியோல SQ9 பார்க்கலாம்.